இல்ல அவருடைய கட்சி நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாட்டை மாண்பு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன கேட்க வேண்டும் என்பதற்கு அவரவர்கள் உரிமை இருக்கிறது, கேட்டிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவருடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். இருந்த போதிலும் எந்த சிக்கலும் வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த பிணக்கும் இருக்காது. இந்த இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் வலிமையான கூட்டணி. இதை சிதைக்க நினைப்பதற்கோ கெடுக்க நினைப்பவர்களுக்கோ எந்த விதத்திலும் யாரும் இடம் கொடுத்து விட மாட்டோம். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் பேசி இதை ஒரு நல்ல முடிவெடுத்து தீர்வு காண்பார்கள். வேறு எந்த பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. திரு செல்வ பெருந்தகை, இப்போ வந்து தேமுதிகவும் திமுக வரவாத சொல்லப்படுது. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஒரு சில சீட்டுகள் வாங்கி தேமுதிக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. அப்படின் பட்சத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்ல எனக்கு இதை பத்தி தெரியல. நீங்க தான் இப்போ புதுசா சொல்றீங்க. அது மாண்பு முதலமைச்சர் முடிவெடுப்பார். ஓகே, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப தொகுதி பங்கீடுல உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? எனக்கு இதை பத்தி யாருமே சொல்லலையே. சொன்னாதானே நிலைப்பாட சொல்ல முடியும். நீங்க சொல்றீங்க, சொல்ல வேண்டியவங்க இது வரைக்கும் யாரும் சொல்லல. சொன்ன பேர் நாங்க உங்களுக்கு கண்டிப்பா பத்திரிகையாளர் சொல்லுவோம். ஓகே, இப்ப கூட்டணி அவங்க வந்து குழு அமைப்பதா சொல்லிட்டாங்க. 22க்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடப்பதா சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய தரப்பிலிருந்து எத்தனை சீட்டுகள் கேட்க இருப்பதா சொல்றீங்க? அது ஏற்கனவே நாங்க கொடுத்துருக்கோம், பட்டியல் கொடுப்போம். இல்ல அவருடைய கட்சி நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாட்டை மாண்பு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன கேட்க வேண்டும் என்பதற்கு அவரவர்கள் உரிமை இருக்கிறது, கேட்டிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவருடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். இருந்த போதிலும் எந்த சிக்கலும் வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த பிணக்கும் இருக்காது. இந்த இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் வலிமையான கூட்டணி. இதை சிதைக்க நினைப்பதற்கோ கெடுக்க நினைப்பவர்களுக்கோ எந்த விதத்திலும் யாரும் இடம் கொடுத்து விட மாட்டோம். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் பேசி இதை ஒரு நல்ல முடிவெடுத்து தீர்வு காண்பார்கள். வேறு எந்த பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. திரு செல்வ பெருந்தகை, இப்போ வந்து தேமுதிகவும் திமுக வரவாத சொல்லப்படுது. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஒரு சில சீட்டுகள் வாங்கி தேமுதிக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. அப்படின் பட்சத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்ல எனக்கு இதை பத்தி தெரியல. நீங்க தான் இப்போ புதுசா சொல்றீங்க. அது மாண்பு முதலமைச்சர் முடிவெடுப்பார். ஓகே, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப தொகுதி பங்கீடுல உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? எனக்கு இதை பத்தி யாருமே சொல்லலையே. சொன்னாதானே நிலைப்பாட சொல்ல முடியும். நீங்க சொல்றீங்க, சொல்ல வேண்டியவங்க இது வரைக்கும் யாரும் சொல்லல. சொன்ன பேர் நாங்க உங்களுக்கு கண்டிப்பா பத்திரிகையாளர் சொல்லுவோம். ஓகே, இப்ப கூட்டணி அவங்க வந்து குழு அமைப்பதா சொல்லிட்டாங்க. 22க்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடப்பதா சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய தரப்பிலிருந்து எத்தனை சீட்டுகள் கேட்க இருப்பதா சொல்றீங்க? அது ஏற்கனவே நாங்க கொடுத்துருக்கோம், பட்டியல் கொடுப்போம். ஓகே, நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.